2014 2021 வரை மைய அரசுடைய வரி பகிர்வு அதிமுக ஆட்சியில் 5 ஆண்டு 2016 2017 2020-21 வரை இன்றைக்கு 1,33,590 கோடி மத்திய அரசின் வரி பகிர்வு. அதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2021-22 முதல் 25-26 இன்று வரை மைய அரசுடைய வரி பகிர்வு 2,32,773 கோடி. இதுல பாத்தீங்கன்னா 99,000 கோடி கூடுதலா வந்திருக்குது. மத்திய அரசின் வரி பகிர்வு அதிமுக ஆட்சியில் வந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கூடுதலாக தான் நிதி பெறப்பட்டிருக்கின்றது. அதேபோல மத்திய திட்ட நிதி அதிமுக ஆட்சியில் 5 ஆண்டு 2014 2021 வரை 1,18,245. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1,42,499. அதுலயும் சுமார் 25,000 கோடி அதிமுக ஆட்சியை விட கூடுதலாக தான் மத்திய திட்ட நிதி கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்ல, இதையெல்லாம் மொத்தமாக பார்க்கின்ற பொழுது 5 ஆண்டுல அதிமுக ஆட்சியில் 2,51,835 கோடி நமக்கு கிடைச்சிருக்குது வருவாய். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 3,75,272 கோடி கிடைச்சிருக்கு. வரி பகிர்வும் அதிகம், கடனும் அதிகமாகறீங்க, திட்டமும் ஒண்ணும் இல்லை. இதை கேள்வி கேட்டா ஏதோ பர்சன்டேஜ் சொல்லி மழுப்ப பாக்குறாரு. ஏன்னா அந்த திமுக ஆட்சியில் பர்சன்டேஜ் வாங்குறதுல இன்றைக்கு கைதேர்ந்தவர்கள் அதை சொல்லி சமாளிக்கிறாங்க. இன்றைக்கு 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு ஆட்சியாளர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி மாறி மாறி ஆட்சி செய்த காலம் 73 ஆண்டு காலம். 2021 இன்றைக்கு 5,18,000 கோடி. அதுல அம்மாவல் தமிழகத்துடைய முதலமைச்சராக 2011 பொறுப்பேற்கின்ற பொழுது திராவிட முன்னேற்றத்துடைய கடன் 1,14,000 கோடி. அப்ப பார்க்கும்போது அதிமுக கடன் 4,10,000 கோடி தான் கருதுகிறேன். ஆக இந்த விவரத்தை சொன்னா உடனே நிதியமைச்சர் சொல்றார், நீங்க வாங்கின கடனுக்கு 1,40,000 கோடி வட்டி கட்டணும். நாங்க வாங்கின கடனுக்கு இல்ல, நீங்க வாங்கின கடனுக்கு சேர்த்து தான் அந்த வட்டி இருக்குது. ஆக அதிமுக ஆட்சியில 10 ஆண்டு காலம் பல்வேறு திட்டங்களை கொண்டாந்தோம். பல்வேறு பாலங்கள், அது மட்டும் இல்ல கல்லூரிகள், நல்லா தெரியும், தடுப்பணைகள், இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்தோம். அதோட மூலதன செலவு அதிகம், ஆனா திமுக ஆட்சியில் வருவாய் செலவு கூடி இருக்குது. மூலதன செலவு அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா வருவாய் செலவு அதிகமா இருக்கிற காரணத்தால இதை எப்படி கடனை திருப்பி செலுத்த முடியும்? இப்படிப்பட்ட நிலைமை தான் திமுக ஆட்சியில் இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, 2021 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நிதி மேலாண்மை சரி செய்யப்படும், அதற்கென்று ஒரு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படும், நிபுணர் குழு அமைக்கப்படும். நிபுணர் குழு அமைச்சாங்க. அந்த நிபுணர் குழு வந்த பிறகு கடன் வாங்கினது தான் அதிகமா இருக்குது. சுமார் 4,50,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. இது வரைக்கும் 4.5 ஆண்டு காலத்துல, மொத்தமா 73 ஆண்டு காலத்துல 5,18,000 கோடி. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டு காலத்துல 4,50,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.